நான் என்ன சொன்னேன், இந்த கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். செட்டு போட்டு எடுத்தாங்க, உடம்பு புண்ணாயிடுச்சு. அதே கடலோர கவிதை அடிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன்னு ஒரு உடம்பாக்கம் வடபழனி இந்த காம்பவுண்டுக்குள்ளே சினிமா கேமராங்கிறது அந்த ஸ்டூடியோவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. ராஜான்னு பேர் வந்தது காரணமே கிராமத்து கதைகள், கிராமத்தில் கேமரா இவ்வளோ செட்டு எப்படி இருக்குது, வெளியே நம்ம இயல்பான கிராமங்கள் எப்படி இருக்குது. 3 படமுமே வெற்றி. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆள் சும்மா சும்மா கிராமமாயா அப்படின்னு சொன்னோடனே மனுஷன் கொண்டிருக்கிற ஒரு இளம் கதாநாயகன், சாக்லேட் பாய், உணவை கொடுத்தவர் பாரதி ராஜா. அதேமாதிரி அப்புறம் தான் இங்கே வந்து, ஆனால் முதல்ல இளையராஜா வந்துட்டார். ஒரு வருஷம் 2 வருஷம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அவரோட நான் 4 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். 4 படம் வித்தியாசமான படம். கடலோர கவிதைகள், வாலிமை பாபா உள்பட 4 படம் பண்ணியிருக்கேன். அவருடைய இயக்க அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா அவர் இயக்குநர்களையே எல்லா கேரக்டரையும் உள்வாங்கி என்ன மாதிரி தனக்கு வேணுங்கிற சொல்லக்கூடிய ஆற்றல் முழுமையாக படைத்தவர் பாரதி ராஜா. இந்த கேரக்டருக்கு இதான் ஏன் வேணும் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவிதை பாடலைகள், நான் அதில் வந்து செகண்ட் வில்லன். ஹீரோ சத்யராஜை கொல்ல வரணும், கத்தியை பின்னால் மறைச்சி வருவேன். வழக்கமாக அந்த வில்லன்களுடைய அடியாட்கள் எப்படி போவாங்க, அப்படியே நானும் வந்தேன். இங்கே வா, நான் என்ன சொன்னேன், இந்த கத்தியை மறைச்சி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். அப்போ நீ சாதாரணமாக வரணும். எதுக்கு முறைச்சிட்டு வர்ற, முறைச்சிட்டு வரும்போதே ஆடியன்ஸ் ஏதோ பண்ண போகிறான்னு தெரியுமில்ல, இப்படி விளக்கமாக சொன்னாருங்க. சொல்லிவிட்டு அவர் நடந்து காமிச்சார். அப்போ தான் நான் பத்திரிகையாளர்லேருந்து அப்படியே நடிகராக மாறினேன். நாம் இந்த ஆளை லேசாக நினச்சோம், இவர் வேறு ரேஞ்சு அப்படின்ட்டு நடித்தேன். அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஒன்று வைட் கம்போஸ் பண்ணார். கம்போஸ் பண்ணோன்னே, அங்கே வா, அங்கேருந்து எப்படியா அங்கே வந்தான், ஏன் படத்தில் அப்படிலாம் ஃபைட்டு இருக்கக்கூடாது, என்ன இருக்குதோ அதை தான் பண்ணணும், ஃபைட்டு வந்து ரியல் ஃபைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நார்வேயில் அந்த ஸ்ட்ரீட்டு செட்டு போட்டு எடுத்தாங்க, உடம்பு புண்ணாயிடுச்சு. அதே கடலோர கவிதைகள் தெலுங்கில் ஆராதனான்னு படம் தயாராச்சு. அந்த படத்தில் சிரஞ்சீவி நடித்தார். இங்கே சத்யராஜ் நடித்த கேரக்டர் அங்கே சிரஞ்சீவி நடித்தார். சத்யராஜ் கொஞ்சம் நீக்கு போக்கு தெரிஞ்சவர், அடிபடாமல் என்ன காப்பாற்றிட்டார். நான் தான் சில நேரங்களில் விழுந்து அடி வாங்கினேன். அவர் முரட்டு ஆத்மா, நடிக்க தெரியாது, மிதின்னு கடலில் போட்டு மிதிச்சிட்டாரு, அடிச்சு விட்டார். நான் போய் பாரதி ராஜன் சொன்னேன், என்ன சார் இப்படி அடிக்கிறாருன்னு, முடிஞ்சால் நீயும் அடி. ஒரு டைரக்டர் சொன்னார். நான் என்ன செய்ய, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பொதுவாகவே பாரதி ராஜாவுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்க தெரியாது, ரொம்ப குறைச்ச சம்பளம் தான் கொடுப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசாகப்பட்டினத்தில் அந்த ஆராதனா தெலுங்கு படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 5-6 நாள் ஆயிட்டு, கையில் இருந்த காசுலாம் தீர்ந்து போச்சு, செலவு பண்ணணும் இல்லையா. உடனே நான் என்ன பண்ணேன், பாரதி ராஜாட்ட கேட்குறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அச்சப்பட்டுக்கிட்டு நேராக அல்லு அரவிந்திட்ட போய் கேட்டுட்டேன். அதாவது சிரஞ்சீவியோடைய மச்சான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் கேட்டவனை கொடுக்க சொல்லிட்டார். இதை வந்து மேனேஜர் வடகநாதன் பாரதி ராஜாட்ட போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி பைலவன் நேரடியாக காசு கேட்டார். யோ, அந்த ஆள் எனக்கே காசு கொடுக்கலையே, உனக்கு எப்படி கொடுத்தாருன்னாரு. சார், உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க, யாரும் வாடகை கேட்க போகிறது இல்லை. ஏன்னா உங்களை வீட்டில் அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அப்படி இல்லை சார், எனக்கு குடும்பம் இருக்குது, செலவு இருக்குதுன்னு அப்படியே இவர் முறைச்சார். அப்படி ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் நார்வேயில் படப்பிடிப்பு நடக்கும்போது வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு.
அப்போ அவர் பாம்பூர் ஹோட்டலில் பெருமண்ட தங்கியிருந்தார் பாரதி ராஜா. ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது பத்திரிகைலாம் வந்துருச்சு. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா சம்மந்தப்பட்ட அந்த தாடிக்கார மேனேஜர்னு செத்து போயிட்டான். அப்போது நீ பத்திரிகைக்காரனா நடிகனா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன்னு ஒரு தைரியசாலி, ஆனால் நடிகனாக இருக்கும்போது அவருக்கு சொன்னதை கேட்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கேன்னு. ஷாக் ஆகிட்டார், சிரிச்சிட்டார். அந்த மாதிரி ஒரு மிக நெருங்கிய ஒரு இயக்குனர் பாரதி ராஜா. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷம் இருந்தாலும் எனக்கு பார்த்தா, ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கியா. என்ன சார் என்னை பார்த்து பொறாமப்படுறீங்க? ஆமையா, என்னை விட இளமையாக இருக்கியா அப்படின்னாரு. அப்போ நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய டைரக்டர், ஒரு அந்யோன்யம் பழகக்கூடியவர். அதாவது எந்த வித விகல்பமும் இல்லாமல் அப்படி எங்கே பார்த்தாலும் என்ன பயில்வான் அப்படிம்பார். இந்த முதல் மரியாதை படம் எடுத்த உடனே நான் சொன்னேன், சார் இது இந்த வயசானவங்க காதலாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு. ஏன் வயசானவங்களுக்கு காதல் வராதா? அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏன் அவங்களுக்கு பாடி டிமாண்ட் இருக்காதாங்கிறத வேறு மாதிரி கேட்டார். அது சொன்னால் சென்சார் ஆகிடும். அதனால் அவர் ஒரு டைப்பான ஆள். அது மட்டும் இல்லை, ஒரு இந்திய சினிமா வரலாற்றில், குறிப்பாக தமிழ் சினிமா வரலாற்றில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். என்னன்னா, கோடம்பாக்கம், வடபழனி இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு 4 சுவத்துக்குள்ளே கேமரா இருந்துச்சு, சினிமா கேமரா. அது எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, நடிகர்கள் சிவாஜி கணேசன் இருந்தாலும் சரி, அது வரைக்கும் இந்த சினிமா கேமராங்கிறது அந்த ஸ்டூடியோவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. மூச்சு முட்டிச்சோ என்னடவோ தெரில, அந்த நேரத்தில் பாரதி ராஜா வந்தார். வா அப்படின்னு கேமராவை தூக்கிட்டு வெளியே கொண்டு போயிட்டார். அதுவும் காவிரி படுகை, கர்நாடகா பிரதேசம், அதுக்கப்புறம் தேனி, இப்படி கிராமத்து ராஜான்னு பேர் வந்தது காரணமே கிராமத்து கதைகள், கிராமத்தில் கேமரா இருந்துச்சு. அந்த மாதிரி அப்போது அந்த காலத்தில் நாங்கள் விமர்சனம் எழுதும்போது கேமராவை ஸ்டூடியோவை விட்டு வெளியே கொண்டு வந்தவர் முதல்ல பாரதி ராஜா தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த கேமரா வெளி உலகத்தை படம் பிடிச்சிது. ஸ்டூடியோவில் செட்டு எப்படி இருக்குது, வெளியே நம்ம இயல்பான கிராமங்கள் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதேமாதிரி தமிழ் சினிமாவில் முதல்ல ஹேட்ரிக்ஸ் என்று சொல்வார்கள். முதல் 3 படமுமே வெற்றி. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஆள் சும்மா கிராமம் மாயா அப்படின்னு சொன்னோடனே மனுஷன் வெகுண்டு எழுந்தார். சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு டெரர் மூவி, அது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த காலத்தில் முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு இளம் கதாநாயகன், சாக்லேட் பாய் கமலஹாசன், அவரை வச்சு ஒரு டெரர் ஹீரோ. 16 வயதில் பார்த்திங்கன்னா கோணாண்டி கமலஹாசன், அதில் பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக காஸ்டியூம், அவ்வளோ ரிச்சு காஸ்டியூம், கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வில்லன். அந்த சமயத்தில் புதிய வேடங்களுக்கு அலைந்த கமலஹாசனுக்கு ஒரு பெரிய உணவை கொடுத்தவர் பாரதி ராஜா. அதேமாரி தமிழ் சினிமா உலகில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், 2 பேருமே பானா தான். என்ன, அவர் மேடை நாடகங்கள்லேருந்து வந்தவர் பாலச்சந்தர். இவர் கிராமத்தில் சுற்றி மலேரியா, அப்போ மலேரியா கொஞ்சம் வேகமாக இருந்தது, மலேரியா தடுப்பு இன்ஸ்பெக்டர். என்ன ஒரு 500 ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்போ. அப்படியே அந்த வேலை பார்த்துட்டு அப்படியே சுற்றும்போது தான் இளையராஜா பழக்கம் ஏற்பட்டது. 2 பேரும் அப்படியே கனவுகளை சினிமா தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே ஆனால் முதல்ல இளையராஜா வந்துட்டார். ஒரு வருஷம் 2 வருஷம் கேப்பில் மறுபடியும் பாரதி ராஜா வந்தார். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்துன்னா ஒரு பெரிய காம்பினேஷன். போஸ்டரில் பாரதி ராஜா, வைரமுத்து, இளையராஜான்னு எல்லாரும் உள்ள வந்துடுவாங்க. போஸ்டரில், அதாவது டைட்டிலில் டைரக்டர் பாரதி ராஜான்னு கைத்தட்டினாங்க.
அது வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன், ஜெமினி கணேசன் மட்டுமே கைத்தட்டி கொண்டிருந்த ரசிகர்கள் டெக்னிக்கலாகவும் ரசிகர்கள் வந்தாங்க. பாரதி ராஜா தான் முதல்ல டைரக்டருக்கு ரசிகர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர்கள் நிறைய ரசிகர்கள் வந்தாங்க. அதில் பாக்கியராஜ் சாரும் அடக்கம். அந்த மாதிரியான ஒரு சாதனையாளர் பாரதி ராஜா. அதில் எந்த சந்தேகமே இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றை யார் எழுதினாலும் சரி, அதில் பாரதி ராஜா பேரை விட்டுட்டு எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு. அதேமாதிரி ஹிந்திலேயும் போய் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. ஹிந்தி தெரியுமா தெரியலையாங்கிறது வேறு விஷயம். ஹிந்தியில் போய் வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அப்புறம் ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ், பாரதி ராஜா ப்ரொடக்ஷன்ஸு, சந்திரலீலா பேரில் அவங்க மனைவி பேரில் எடுத்தாங்க. நிறைய சொந்த படங்கள் எடுத்தார். தமிழ் சினிமாவில் எப்படி கமலஹாசன், ரஜினிகாந்த், பாலச்சந்தர் உருவாக்கினாரோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் உள்பட பல ஹீரோஸ். ஆனால் ஹீரோயின்களில் நிறைய எல்லா படமுமே ஹீரோயின் புதுசு தான். அதில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஆனால் வேடிக்கை மட்டுமல்ல உண்மை. இந்த அங்கேருந்து வந்தது ரதி, பேருக்கேற்ற மாதிரி ரதி தான். ஆனால் தமிழ் சுட்டு போட்டாலும் வராது, ஒரு எழுத்து கூட தமிழ் தெரியாது. பாட்டு எடுத்தாச்சு, கேமராமேன் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கார். கண்ணன், அதாவது பாரதி ராஜாவுடைய கண் யாருன்னா கண்ணன். பாரதி ராஜ் சொல்கிறத அப்படியே கேமராவில் எடுத்து கொடுத்துருவார் கண்ணன். அவரும் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் பீம்சிங்கோட மகன். அப்போது அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கார். என்ன கண்ணன் அப்படின்னோடனே, இல்லை சார் பாட்டு, வாமா இங்கிலீஷ் சொல்கிறார், 1 2 3 சொல்லு அப்படின்ட்டு. 1 2 3 சொல்லி பாட்டு எடுத்துட்டாருங்க. நீங்கள் இப்போ படத்தை பார்த்தாலும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மூளை விருத்தியான ஆள். அதாவது அப்போல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. ஃபிலிம் பற்றிய புத்தகங்களையும் பாரதி ராஜா படித்தாராங்கிறது தெரியாது. கிரியேட்டர், அதான் படைப்பாளி. இப்போ பாலச்சந்திராவது நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பார், இங்கிலீஷ் நாவல்கள் பார்ப்பார், அதிலிருந்து உல்ட்டா பண்ணிடுவார். நிறைய படங்கள் பாலச்சந்திர படங்கள் உல்ட்டாவாக இருக்கும். இல்லாட்டி அதை அப்படியே நாடகம் போட்டு நாடகத்துலேருந்து கொண்டு வந்துடுவார். நிறைய பேருக்கு தெரியாது, சினிமாவுக்கு பாலச்சந்திரை அறிமுகப்படுத்தியவர் புரட்சியாளர் எம்ஜிஆர். நிறைய பேருக்கு தெரியாது, பாலச்சந்திரன் எப்படியோ எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார். போட்டால் வெண்ண. தெய்வத்தாய் என்ற படத்துக்கு வசனம் எழுத சொல்லி உத்தரவு போட்டவர் ஆரம்ப வீரப்பனுக்கு எம்ஜிஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.